Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வாஷிங் மிஷினை குயிக்காவும் நீட்டாவும் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் அதனால என்னோட வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணாம வச்சிருந்தேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸை போட்டு குயிக்காவும் நீட்டாவும் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பிழிஞ்சு அதில் உள்ள கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் சோடா கொஞ்சம் அப்படியே நுர கூட்டி வரும். ஸோ அதெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம யூஸ் பண்ணதை எந்த ஒரு பாத்திரம் கழுவுத லிக்யூடாக இருந்தாலும் சரி, விம்மாக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 3 பொருட்களுமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தாங்க நம்ம வாஷ் பண்ண போகிறோம். நீங்கள் வாஷிங் மிஷினோட உள்பகுதியில் இதை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸால் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே அழுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். வாஷிங் மிஷினோட உள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெளியில் உள்ள இதை க்ளீன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் லைட்டாக எல்லா இடத்துலையுமே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாஷிங் மிஷினில் டைமர் அந்த இதெல்லாம் வைப்போம்ல, அந்த சுவிட்சை நீங்கள் வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை இந்த லிக்யூடில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் அந்த இடுக்குலலாம் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போதும். ஸோ அழுக்கு நீட்டாக க்ளீன் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் உள்ளேயும் மேலே இடுக்கில் இதே மாதிரி டஸ்ட்டு அடைஞ்சிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் உள்ளேயும் அப்பரில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. இந்த இடுக்கில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். ஸோ ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நான் வாஷ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியும். ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். புது வாஷிங் மிஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க வாஷிங் மிஷினை. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரியோ அல்லது முடிஞ்சளவு வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி 3 இன்க்ரீடியன்ஸையும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா எப்போவுமே வாஷிங் மிஷின் புது வாஷிங் மிஷின் மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த இடுக்குலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழுக்கே இல்லை, ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷின் புது வாஷிங் மிஷின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye friends.